இந்த வருஷத்துக்குள்ள சில விஷயங்கள்ல தேவன் நமக்கு ஒரு ஆன்சர் தரணும், நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் தரணும். அடுத்த வருஷம் புதிய வருஷத்துல நோ 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 நோ, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அவருடைய ஆவியினாலே ஆகும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரேக் த்ரூ அவருடைய ஆவியினாலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இளைப்பாறுதல் அவருடைய ஆவியினாலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சுகம் அவருடைய ஆவியினாலே. பெரிய பர்வதம் இன்று பெரிய பர்வதம், இன்று பெரிய பர்வதம், இன்று பெரிய பர்வதம், இன்று பெரிய பர்வதம். ஆன்சர் சாமாபூமி. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இனி பிள்ளை பெறுகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது நடக்கவே நடக்காது, இவர்கள் சுகமே ஆகாது, முத்தி போச்சு, கடைசி நேரம், அவ்வளவுதான் சொல்லி இருக்கலாம். அவன் ரிப்போர்ட் அவன் கொடுத்துட்டான். ஆண்டவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பார்ப்பா. ஆவியினாலே நீதிக்காய் காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நியாயம் கிடைக்கணும் காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக என் ஆண்டவர் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க போகிறார். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை குடும்பத்திலே காட்டுவார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா, come on, பாடும்போதே விடுதலை வரட்டும், பாடும்போதே மகிழ்ச்சி பொங்கட்டும், கடுகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆஹா ஏசப்பா, எல்லாரும் சொல்ல மறுபடியுமா, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா, நல்லா வாய் திறந்து மகிழ்ச்சியோட கட்டுகள் உடைத்து எல்லாம் ஒரு விடுதலை அனுபவிக்கிறவர்களாய் ஸ்தோத்திரம். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ரஷகபா. ஏசப்பா ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோட ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா. மறுபடி சொல்லுங்க பாபு. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது பிசாச வெட்கப்படுத்தி ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஆசையா. ஏசப்பா நல்ல நடனத்தோட முழு பலத்தோட அசைந்து பாடி பிசாச வெட்கப்படுத்தி. ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா நல்லா நல்ல ஆவியில நிரம்பி. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும்
அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. நல்லா கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். முழு பலத்தோட ரிவா தாகா தலபா ரிதாலா ஷே ரிபா பாபா பாபா ஷெரரே அந்தலரவா. ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஆமென் ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம், glory. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. இந்த ஆராதனையில் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற ஒரு நாளாயிருக்கட்டும். மாற்றங்களை நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காலங்களாய் இருக்கட்டும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த நாட்களில் இந்த ஆராதனையில் விரும்பினதை காணும்படியாய் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் நாம் காணும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நம்புகிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. அக்கினி பாஷையில பேச ஆரம்பிங்க. மரணத்தின் சங்கிலிகள் எல்லாம் தெரிக்கப்பட்டு போகட்டும். ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சத்துவம் பெருகட்டும். புதிய கிருபையை ஆவியானவர் உங்க மேல ஊற்றட்டும். புது பலனை அடையும்படியாய் ஒரு அபிஷேக தைலம் உன்னை நோக்கி இன்னைக்கு வரட்டும். போராட்டங்கள் விலகி போகட்டும். இளைப்பாறுதல் உண்டாகட்டும். அமைதல் உன் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் போதாது போதாது அரராத் உன் சத்தத்தை உயர்த்து. இதோ உன் ராஜா வருகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றும்படியாய், அந்த கண்ணீரை மாற்றும்படியாய், அந்த கலங்கி போன சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், எதை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை பார்த்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எதை பார்த்து நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் மாற்றும்படியாய் இன்னைக்கு என் ஆண்டவர் தம்முடைய மகிமை இன்னைக்கு உண்மையில ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து ரைட் நவ இன்னைக்கு அந்த கிருபை எங்களை சந்திக்கட்டும். அந்த அபிஷேகங்களை ஊற்றட்டும். அப்பா, மாற வேண்டியது எங்க வாழ்க்கையில மாறித்தான் ஆகணும். யாக்கோபு அன்னைக்கு போராடி ஜெபித்தது போல இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ரைட் நவ கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு எங்கள் மேல இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். இப்போ கர்த்தருடைய மகிமை எங்க மேல மூடட்டும். மாற வேண்டியதெல்லாம் இப்பொழுதே மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. விலக வேண்டிய எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கிற எல்லாம் விலகட்டும். ராகு துடாரா சண்டரபா. தேசத்துல பஞ்சம் உண்டான போது எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கேரீத்துக்கு நீ போ. கேரீத்துக்கு என்ன அர்த்தம்னா இடுக்கம். என்ன அர்த்தம்? இடுக்கம். அப்ப ஆண்டவர் அங்க போஷிக்கிறார். மறுபடி ஒரு நெருக்கம் வருது. கேரி தாற்றண்டையில தண்ணீர் இல்லாமல் போகிறது. நெருக்கத்துக்கு மேல இடுக்கத்துக்கு மேல இடுக்கம். இப்படியே வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்கு. இடுக்கத்துக்கு மேல இடுக்கம். சில காலங்கள் சில பாடுகள் வந்தது, ஆனா மறைந்து போச்சு. சில உபத்திரவங்களை சந்தித்தோம், அது கொஞ்ச நாட்கள்ல மாறி போச்சு. ஆனா சில பாடுகள் இப்போ நீ அனுபவிக்கிற பாடுகள் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாதபடி தொடர்ச்சியாவே போயிட்டு இருக்குது. ஆண்டவரே முடியலையே, இன்னும்
முடிகிற மாதிரி வந்துட்டு திருப்பி திருப்பி இன்னும் மேல, இன்னும் பத்திரவு, இன்னும் பாடுகள். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் அதே எலியா பெரிய பெரிய காரியங்கள் அக்கினியெல்லாம் இறக்கின பின்பு கீசோர் என்கிற அனுபவத்துக்கு வருகிறான். கீசோர் என்கிற ஆற்றண்டையில் அந்த பாகாலின் தீர்க்க தரிசிகளை வெட்டி போடுகிறான். கீசோர் என்கிற என்பதற்கு என்ன அர்த்தம்? விசாலம் என்ற அர்த்தம். இந்த இடுக்கத்திலே கர்த்தர் நம்மை விசாலத்திற்கு கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு எனக்கு இடுக்கத்திற்கு மேல இடுக்கம் ஆண்டவரே, உபத்திரத்துக்கு மேல உபத்திரவம் ஆண்டவரே, சில விஷயத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, சில காரியத்துக்கு என்ன எதிர்த்து நிற்க முடியுமான்னு தெரியல, நான் ஜெயம் எடுப்பேன் தெரியல. இன்னைக்கு நம்பு, தேவன் உனக்கு ஒரு விசாலத்தை, உனக்கு ஒரு ரெகோபோத்தை, உனக்கு ஒரு உயர்வை, உனக்கு ஒரு மேன்மையை நிச்சயமாய் தருவார் என்று நம்புகிற பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற இடுக்கம், ஐயோ கொஞ்சம் இதுல இந்த இடுக்கத்திலேயே கொஞ்ச நாள் போயிட்டு மேல வந்துடலான்னு பார்த்தேன், ஆனா இன்னும் இடுக்கத்திற்கு மேல இடுக்கமாய் இருக்கிறது. ஐயோ நான் உடைந்து போனேனே. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் தம்முடைய சனத்திற்கு நம்பிக்கை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. உன் இடுக்கத்திற்கு பதிலாக தேவன் விசாலத்தை காண செய்யக்கூடிய ஒரு காலங்களை தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நம்புகிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அது கையை தட்டி பரலோக தேவனுக்கு இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அப்படியே உட்கார்ந்து பாடுங்க எல்லாம் கைத்தட்டி. இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். விடுதலையோட எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான. ஆமென். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், நல்ல பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பக்தரு காலி. விடுதலையோட இயேசுவின் நாமம் மாறட்டும், நல்ல நல்ல இயேசுவின் நாமம். Glory. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஆமென் ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நல்ல நல்ல எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம். நல்ல நிரப்பப்பட்டு பாடுங்க இயேசுவின் நாமம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ஆமென். இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம். விகாதரபா இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்.
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாம் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் சிறந்தவர், மகா உன்னதமான தேவன். ஆமென். எத்தனை நம்புறீங்க? கேரியத்துல இருக்க மாட்டோம், கீசோர் என்கிற அனுபவத்துக்கும் தேவன் நம்மை கொண்டு வருவார். இடுக்கத்திலே நாங்கள் இருக்க மாட்டோம், விசாலத்திலே எங்களை கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். நம்புற பிள்ளைங்க ஆமா இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆவியின் அபிஷேகத்தோட வல்லமையோட அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கிறலாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கேரியத்தில் இருக்க மாட்டோம், கர்த்தர் எங்களை விசாலத்திற்கு எங்களை கொண்டு வருவார். ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ரெடி ஆகுங்க. அவனுடைய வார்த்தையை கேட்கறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதில்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதில்ல. வார்த்தையை கேட்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, ரெடி ஆகணும். எதற்கு இந்த பாடல் ஆராதனை நினைக்கிறீங்க? எவ்வளவோ சிந்தனையில எவ்வளவோ வேற கரப்ஷனோட வந்துடும். ஆராதிக்கும் போது அந்நிய பாஷைகள் பேசும்போது ஆவியானவர் உங்க நிலத்தை பண்படுத்துவார். ஏன்னா அந்த வார்த்தைகள் 60-100 பலன் கொடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துடணும். உங்க ஃபோக்கஸ் வார்த்தை. ஆண்டவரை அடுத்தது என்ன வார்த்தை, என்ன சிந்தனை எல்லாம் இதுல தான் இருக்கணும். வேற எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க யோசிங்க. ஒருவேளை சிந்தனை எங்கேயோ இருக்குன்னா அந்நிய பாஷை பேச ஆரம்பி, அந்நிய பாஷை பேச துதிக்க ஆரம்பிங்க. விடுதலை வரும். கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென் சொல்ற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு மாற்றம் வரட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும், எங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும், எங்க ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தை அதிகமா என் மனசுல ஆவியில எனக்கு இறங்கிச்சு. பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறும் சொல்லி. ஆமென். ஆமா, ஒரு 2-3 நாளுக்கு முந்தைய இந்த வார்த்தை அப்படி எனக்குள்ள இறங்கிட்டே இருந்தது. பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறும்டா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில பெரிய பர்வதம். நம்புற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரிசீவ். பெரிய பர்வதமா எது உன் வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கிறதோ இன்னைக்கு பார்க்கிற அது பெரிய பர்வதமா இருக்கிறது. ஆனா உனக்கு ஒரு ஆன்சரை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பர்வதம் சமபூமியாய் மாறுகிறத உன் கண்கள் காணட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive it. பெரிய பர்வதமாய் நின்ற காரியங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில பர்வதத்தை போல இருக்கிறது, பர்வதத்தை போல என்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்க அந்த பெரிய பர்வதங்கள் இனி சமபூமியாய் என் வாழ்க்கையில பெரிய பர்வதங்கள், அந்த பொருளாதார குறைச்சல்கள், அந்த பினான்சியல் லேக்கிங் எல்லாம் சமபூமியாக பெருசா செட்டில்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த செட்டில்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை நாள் டைம் கொடுத்துட்டாங்க, பேங்க்ல இத்தனை நாட்கள் நீ கொடுத்துட்டான், மற்றவன் மனுஷன் இத்தனை நாட்கள் நீ சொல்லிட்டான். இது எனக்கு பெரிய பர்வதம். எத்தனை பேர் நம்புறீங்க? அது சமபூமியாக உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக இருக்கிற எல்லாம் சமபூமியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? பெரிய பர்வதமாக இருக்கிறவைகள் சமபூமியாக மாற வேண்டிய ஒரு மகிமையின் காலத்தில் ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive in the mighty name of Jesus. உன் வாழ்க்கையில உன் குடும்பங்கள்ல வியாதி பெருசா பர்வதத்தை போல இருக்கிறதோ இன்னைக்கு அது சமபூமியாய் வார்த்தைகள் புறப்படும் போதே இயேசுவின் நாமத்தில் சமபூமியாய் மாறட்டும். ஒரு விஷயம் நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில காரியங்கள் உனக்கு பெரிய பர்வதத்தை போலதானே இருக்கிறது. கைகளை உயர்த்திக்கோ. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பி. ஏன்னா வார்த்தை சொல்றாருன்னா
அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாதிருப்பாரோ? இன்னைக்கு ஆண்டவரே, இது எனக்கு பெரிய பர்வதத்தை போலதான் எனக்கு இருக்கிறது. இந்த அமௌண்ட், இந்த செட்டில் பண்ண வேண்டிய காரியங்கள், இந்த திருமண காரியங்கள், அப்ப இந்த பிசினஸ், இந்த கிரெடிட் எல்லாம் பெரிய பர்வதத்தை போலதான் எனக்கு இருக்கிறதப்பா. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் பர்வதம் சமபூமியாய் மாற வேண்டிய நேரம். நம்புகிற பிள்ளைங்க, இது உனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், எனக்கு தான் ஆண்டவரே. பெரிய பர்வதம் நீ சமபூமியாய் மாறுகிற நாட்கள் வருகிறது. நம்புற பிள்ளைங்க இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அரராத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சமபூமி. அறிக்கை பண்ணுங்க. இத பார்க்கிறவங்க சொல்லுங்க, சமபூமி. இயேசுவின் நாமத்தில் சமபூமி. அந்த கட்டுகள் சமபூமியா, அந்த வியாதி படுக்க சமபூமியா, இயேசுவின் நாமத்தில். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி thank you ஜீசஸ் சொல்லுங்கப்பா. பெரிய பர்வதமா நிற்கிற மனிதர்கள், ஆமென். பெரிய பெரிய தேவைகளா எண்ணப்படுகிற தேவைகள், பெருசா காணப்படுற கடன் பிரச்சனைகள், ஒரு வெறுமை நிரப்புது தானே, ஒரு வெறுமை இருக்கிறது தானே, அதுதானே பர்வதம் மாதிரி இருக்குது. எத்தனை தெய்வ பிள்ளைகள் நம்புறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் பர்வதம் சமபூமியாய் மாறட்டும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ரெடியா இருக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமென். என் வாழ்க்கையில் இது பர்வதமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எனக்கு பெரிய பர்வதத்தை போல இருக்கிறது. இதை முட்டி கடப்பதற்கு எனக்கு பலன் கிடையாது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இதை எப்படி நான் தாண்டுவேன்? பெரிய பெரிய சேனைகளாய் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இதை எப்படி நான் கடப்பேன்? இந்த தீயை நான் எப்படி கடப்பேன்? இந்த தண்ணீரை நான் எப்படி கடப்பேன்? இந்த மனுஷர்களை நான் எப்படி, இந்த மனுஷர்களை நான் எப்படி கடந்து போவேன்? பர்வதமா இருக்கிற காரியங்களப்பா சமபூமியா. எல்லாரும் சொல்லுங்க, சமபூமி. பர்வதத்தை பார்த்து சொல்லுங்க, சமபூமி. ஆமென். எலியாவின் நாட்கள்லயும் அது நடந்ததுதான். ஆண்டவர் சில காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கிறது. எப்பவுமே அவர் ஆச்சரியமானவர். ஆண்டவர் எனக்கு எலியாவை பார்த்து சொல்றார், கேரித்துல ஆற்றுல தண்ணி வற்றின உடனே நீ போய் இப்ப என்ன பண்ணு, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து குருக்கு போ. அங்கே உன்னை பராமரிக்கும்படி நான் என்ன பண்றேன், அங்க ஒரு விதவைக்கு, சாரிபாத்துக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு பெரிய ராஜா இருக்கிறாங்கன்னா படைகள் இருப்பாங்க. சில படைகள் இன் ஃப்ரண்ட் ஆஃப்ல இருப்பாங்க. சில படைகள் என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப்பர் செல் மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மறைந்திருந்து அட்டாக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பதுங்கி இருப்பாங்க. அதே போல சாரிபாத்து என்ன அர்த்தம்னா, படைகள் பதுங்குற இடமா. என்ன அர்த்தம் சொல்லுங்க? படைகள் பதுங்குற இடம். ஆண்டவர் எலியாவை சாரிபாத்துக்குள்ள கொண்டு போகும்போது, சாரிபாத்து எப்படிப்பட்ட இடம்னா, ஏசபேலுடைய, சொல்லுங்க, ஆமா, ஏசபேலுடைய நாடுதான் சீதோன். சீதோனுக்கு அடுத்ததுதான் சாரிபாத். 1 ராஜாக்கள் 16:31. பாவங்களில் நடப்பது. சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேல். சீதோனியரின் ராஜா. அவ யாரு? சீதோன் நாட்டு இளவரசி.
இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, இவனை யார எலியாவ எது பர்வதமாக எண்ணப்பட போகிறதோ அதற்குள்ளே அனுப்புகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம சும்மா பாடல, எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமா, சும்மா பாடல. அந்த யார் இவனுக்கு எதிராக எழும்ப போகிறார்களோ, யார் இவனுடைய உயிரை வாங்கணும் நினைக்க போகிறார்களோ, அந்த எல்லைக்குள்ளாகவே எலியாவை கர்த்தர் கொண்டு போய், நீ போடா, உன்னை எவன் தொடுறான்னு பாக்குறேன்னு சொல்லி பர்வதம் சமபூமியாக. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வந்தாலும், ஐயோ இந்த பாதையை நான் எப்படி கடப்பேன், அவர் உன் பக்கமாய் நின்று பெரிய பர்வதமாய் இருக்கிற காரியங்களை என் ஆண்டவர் சமபூமியாக மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி take it. ஆமென். எதற்குமே பயப்படல. அத்தனை டீமும் அங்கதான் பதுங்கி இருக்கானுங்க எலியாவை போடுறது. அங்கே வச்சு எலியாவை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். எந்த இடத்துல உன்னை அழிக்கணும்னு, உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு சத்துருக்கள் நினைக்கிறார்களோ, நீ அங்கே இருந்து வளர்ந்து நின்று, அதுதான் தேவ வல்லமை, அதுதான தேவன். ஆமே, பர்வதம் தான் உனக்கு முன்பதாக, அது ஒரு பெரிய பர்வதம் தான். ஆனா கர்த்தர் அதை சமபூமியாக மாற்றி உன்னை அதில் நடக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ரிசர்வ். இந்த நாளில, இந்த உயிர் தெழுந்த நாளில, ஆண்டவரே என் வாழ்க்கையில எதெல்லாம் பர்வதமாக இருக்கிறதோ, எங்க எல்லைகளில் எதெல்லாம் பர்வதமாக இருக்கிறதோ, என் குடும்பங்களில் எது எது பர்வதமாக இருக்கிறதோ, ஊழியத்தின் பாதைகளில் எது எது பர்வதமாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சமபூமியாக மாற்றுகிற வேலை இந்த வேலைன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைகள் நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டு. நாவில பார்க்கிறேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக வாழ்க்கையில் இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் I prophesied. யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை வேணும்? இந்த வருடம் முடிவதற்குள்ளாக பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாய் மாறட்டும், மாறப்போகிறது, மாறப்போகிறது என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். பர்வதங்களை உருகக்கூடிய, பர்வதங்களை உருக செய்யக்கூடிய கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை இந்த அரராத்துல இன்னைக்கு இறங்கட்டும். பயங்கரமா ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். இதை பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். ஃபயர், ஃபயர், ஃபயர். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணியம். என் கண்மலை, என் மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். Come on. ரட்சணிய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் மேல் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தா, come on, நானும் மேல் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீ.
விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் விசாலமான எத்தனை பேருக்கு நம்புறீங்க? இந்த ஆராதனையிலே விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தி என்னை உயர்த்தி என்னை அழகுபடுத்தி என்னை மேன்மைப்படுத்துவார். இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தி. என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. Come on, கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டே. என்னிலும் அதிக பலவான்கள் எல்லாருமா நெருக்கும் போது நான் அபயமிட்டே. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டு. ஆமென். உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய கர்த்தாவே ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சணிய கொம்பு. என் கண்மலை என் கோட். அரராத் சத்தமிட்டு பாடு. இதை பார்க்கிற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்க கிருபைய. என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே பலன் உண்டாகட்டும். அவர் பலன் உண்மையில நிரப்பட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பலன். ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். கொஞ்சம் கேட்கிறேன் நான் சத்தமா. 1 2 3 4. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். மலையானவர் துதிக்கப்படுவீராக.
என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நல்லா என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை நான் நம்பும் துருகா. என் கண்மலை என் கண்மலை கோட்டை ரட்சகர் தேவன் துருகம் இடகம் ரட்சணியகம். சொல்லலாமா? என் பலனாகிய கர்த்தாவே பாடு. ஒரு பலன் உன்னை நிரப்பட்டும். சோர்ந்து போகிற உனக்கு ஒரு பலனை கொடுக்கட்டும். ரீபா தாகா லகாடா பாரபாலபா ரீதாலா சந்தரா பலவரமா. ஆமென் ஆமென் ஆமென். அன்பு கூறுவே. நல்ல கை தட்டி பிசாச வெட்கப்படுத்தி என் பலன் என் பலனே. ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க சமபூமி. ஆமென். பெரிய பர்வதம் இன்று பெரிய பர்வதம் இன்று பெரிய பர்வதம் இன்று பெரிய பர்வதம் இன்று பெரிய பர்வதம். ஆன்சர் சமபூமி. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி ரெசவட். ஆமென். என் பலனேன்னு சொல்லி எப்பவுமோ ஒரு முறை ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். அது டக்குனு இப்போ ஞாபகம் வருது. சும்மா பாடலாமா? சந்தோஷமா இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்க சிரிச்ச முகமா. ஆமென். எப்பவுமோ கிட்டத்தட்ட 2009லயோ 8லயோ அப்பா எழுதின பாட்டு நினைக்கிறேன். என் பலனே உம்மை துதிப்பே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவே. என் பலனே உம்மை துதிப்பே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. என் பலனே உம்மை துதிப்பே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். பாடுங்க என்னோட சேர்ந்து. ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் முந்தி இப்ப எழுதின பாட்டு இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. சொல்லுங்க பாபு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. ஆமதான? ஆபத்து காலத்தில் அனுகூலமா பாடும்போதே அந்த பலன் அவர் பலனை நிரப்பட்டும். என் பலனே உம்மை துதிப்பே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆசையா என் பலனே உம்மை துதிப்பே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருந்தீரே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. இன்னும் ஆசை. ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே. ஆமென் ஆமென். ஆபத்து காலமோ இக்கட்டு காலமோ துணையாக ஒருவர் இருக்கிறார். எலியாவின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அனுகூலமான துணையாக இருந்தீரே. ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையாக இருந்தீரே. எல்லாரும் என் பலனே. அந்த பலன் நம்ம நிரப்பிட்டுனா போதுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய், விசுவாசம் குறைஞ்சு போய், நம்பிக்கை குறைஞ்சு போய், சில வேளைகள்ல நடா வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு ட்ரைனஸ், வனாந்திரம். ஏன் தெரியுமா வருது? பலன் குறைஞ்சு போறதுனால. ஆமா, எலியா சூரச்செடியில போய் படுத்தாரு பாருங்க. சூரச்செடி நம்ம இது வரைக்கும் எனக்கு சூரச்செடினா நான் சூரச்செடி அது என்ன செடின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த சூரச்செடி அதோடைய பேரே பாய்சனா. அது பாய்சன் ட்ரீ. என்ன ட்ரீயா? ஆமா, பாய்சன் ட்ரீ. அதாவது இன்னைக்கு இருக்கிற வேப்பமரமா இருக்கட்டும், அதெல்லாம் உட்காந்து பிரீத் பண்ணா நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல. சூரச்செடி அதுல பிரீத் பண்ணோம்னா அது கோமா நிலை கொண்டு போய் செத்து போயிருவாங்களாம். அதனாலதான் எலியா ஆண்டவரே சாகரன்னு சொல்லிட்டு சூரச்செடியவே தேடி இருக்கிறது. அவருக்கு அந்த இடத்துல வேற செடியும் வேற இல்ல போல. ஆமா, புரியுதா புரியலையா தெரிஞ்சுக்குங்க. பர்வதம் மாதிரி இருக்கு பிரச்சனை. சில வேளைகள் அப்படி இருக்கும், பலன் இல்லை பாருங்க. அது விசுவாசிகளுக்கும் அப்படிதான், ஊழியக்காரங்களுக்கும் அப்படிதான். வாழ்க்கையில சில அனுபவங்கள் ரொம்ப கொடுமையான ஒரு அனுபவங்களா இருக்கிறது. பர்வதம் மாதிரி இருக்கு, பலன் இல்லை, நம்பிக்கை உடைஞ்சு போயிடும், விசுவாசம் குறைஞ்சு போகும். பலன் இல்லைன்னா எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கும். எப்ப தெரியுமா பலன் கிடைக்கும்? தேவ சமூகம், தேவ பிரசன்னம். நீ என்னதான் புலம்பி பாரு, என்னதான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் அந்நிய பாச பேசி அவரை துதிக்க ஆரம்பிச்சு பாரு, அப்படியே ஒரு சார்ஜ் ஆகும். நம்ம கரெக்டா இல்லையா? ஆமென். அது வரைக்கும் வேற வாயா பேசியிருப்ப, அதுக்கு பிறகு வேற வாய் வரும். ஆமென். ஏன்னா பலன் வந்துடுச்சு. பலன் வந்தா என்ன சொல்லுவோம்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்னா எனக்கு பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பர்வதம் சமபூமி. பலன் நிரப்பிச்சுன்னா வார்த்தையில ஜீவன் இருக்கும். வார்த்தையில ஜீவன் இருக்குன்னா அவன்கிட்ட பலன் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். வார்த்தையில ஒருத்தன் ஜீவன் இருக்குன்னா, விசுவாச வார்த்தை இருக்குதுன்னா அவன்கிட்ட ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றது? எலியாவுக்கு பலன் இருந்த போது அவன் சவால் விட்ட சவால் வேற. பலன் இருந்தது அவனுக்கு. அந்த பலன் அக்கினியை கொண்டு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பலன் ஃபயர் இறங்கும். ஆமென். ஆவியில ஒரு பலன் இருந்துச்சுன்னா அக்கினியா இருப்ப. எத்தனை பேர் இன்னைக்கு அக்கினியாய் மாற ஆசைப்படுறீங்க? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு எங்களை அக்கினியாய் மாற்றும். கேளுங்க, கையை உயர்த்தி. அக்கினியாய் எங்களை மாற்றும், அக்கினி பிளம்பாய் மாற்றும். ஆமென். எங்களை அக்கினி பிளம்பாக மாற்றுங்கப்பா. பலன் நிரப்பிச்சுனா ஏசபேலுக்கும் பயப்பட மாட்டான். பலன் இருந்துச்சுன்னா, எனக்கு முன்பதாக இருக்கிற எத்தனை பாகாளி நான் ஒருத்தன் தான், ஆனா அத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேரையும் சங்காரம் பண்ண எனக்கு பலன் இருக்கும். பலன் இல்லையோ சூரச்செடியில படுத்துற வேண்டியதான். நைட்டா ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஜீவன் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கேயோ போனா உங்ககிட்ட வந்துடட்டும். கரெக்ட் தானே? எத்தனை பேர் அப்படிலாம் ஜோம் பண்ணிருக்கீங்க? கை உயர்த்துங்கப்பா. சும்மா அதான் எல்லாம் நீ உயர்த்தலன்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நீ தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். உண்மையான தேவ பிள்ளைங்க கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கும். சில வேலைகள்ல கடக்க முடியாத வழியில மனுஷன் பலவீனப்படும். அதான் சொன்ன பலன் இருக்கும். அந்த வார்த்தை வராது. பலன் இருக்கும்போது என்ன வரும்? ஜெயிப்பேன். பர்வதத்தை பார்த்து பயப்பட மாட்டேன். என் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் எனக்கு ஆகும். பலன் என்ன நிரப்பும் போது, பலன் இருக்கும்போது நம்ம பார்வையிலே ஒரு திமிரு இருக்கும். ஆமா இல்லையா? சொல்லுங்க ஆமென் தானே? ஆமா, நம்ம பார்வையிலே ஒரு பலன், ஒரு திமிரு இருக்கும். பார்வையிலே ஒரு பிசாச பொசிக்கிறலாம் மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
ஆமா, நீயா நானா பாத்துக்கலாம்டா, வாடா. பலன் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் நல்லவன் கிடையாது, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. என்ன கரெக்டு தான். பலன் போச்சுன்னா எல்லாம் வரும். ஆண்டவரே, பாவியா என் மேல கிருபையா இருங்க. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். உன்னை பலத்தினால், தாவீது சொல்வாரா, என்னை பலத்தினால் இடை கட்டி. ஆமா, எத்தனை பேருக்கு பலன் வேணும்? இந்த ஆராதனையில கர்த்தர் எனக்கு பலன் தரணும். வேதம் சொல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு, பைபிள் சொல்லுது என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு. அப்புறம் அந்த கர்த்தர் தமது சமாதானம் அருளி அவர்களை பலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி வாழ வைப்பவர். பலத்தை கொடுத்து உன்னை வாழ வைப்பவர். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? பலன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு, பர்வதத்தை பார்த்து சோர்ந்து போன தேவ பிள்ளை, பர்வதத்தை பார்த்து 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 பலன் இல்ல, சில விஷயங்களை நினைக்க நினைக்க சோர்ந்து போயிருவேன். சில விஷயத்தை யோசிக்க யோசிக்க நம்மளை அறியாமே நம்ம பலவீனப்படுவோம், சோர்ந்து போவோம். ஆனா உனக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பட்டும். பலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவர். நீ கைத்தறி பாடுங்க பாபோ. பலத்தால் இடை கட்டி, நல்லா நல்ல சத்தமா இன்னும். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ. இன்னும் இன்னும் பலத்தால் இடை. எத்தனை பேருக்கு பலன் வேணும்? எத்தனை பேருக்கு பலன் வேணும்? பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம் இசையா. ஆமன் ஆமன் ஐயா இசையா ஸ்தோத்திர. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடு. நல்ல 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 மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். அமன் அமன் ஐயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலத்தால எடை கட்டட்டும்? ஆமென். ஆமா, மாம்ச பலன் ஒன்றுக்கும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. மாம்ச பலம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனா ஆவிக்குரிய பலத்தினால இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். பர்வதத்தை பார்த்து சவால் விட முடியும். பர்வதத்தை சமபூமியாக மாற்ற முடியும். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? சமபூமி. சகரியா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு. கமான், 6ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. எல்லாரும் ஒரு 3 முறை சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர். ஆமென். அழகான வார்த்தை இல்ல?
சொல்லப்படுகிற, எல்லாரும் பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, உனக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபசி, ஒரு தீர்க்க தரிசனம், உன் क्वेश्चनக்கு ஆன்சர். பலத்தினாலும் இனி உன் வாழ்க்கையில நடக்க போவது அல்ல, பராக்கிரமத்தினாலும் எது நடக்க போவதல்ல, பரிசுத்த ஆவியானவரே. இதோ திராணியும் வல்லமையில ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கண்மலையை போல சங்கார புசல் போல புறப்பட்டு வருவான். இன்னைக்கு அந்த ஆவியானவர் இனி உன் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்க போகிறது. இனி நீ அல்ல, ஆவியானவர். இனி உன்னுடைய சொந்த புத்தி அல்ல, ஆவியானவர். இனி உன் சொந்த ஞானம் அல்ல, ஆவியானவர். இனி உன் சொந்த நடக்கை அல்ல, ஆவியானவர். எத்தனை நம்புறீங்க? ஆவியானவரே, இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஆவியானவர் உன்னை பலத்த காரியங்களை உன் மூலமாய் உன் குடும்பங்களில் செய்வாராக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆவியாலே, அவருடைய ஆவியினாலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெறுமையை மாற்றும்படியாக, ஒழுங்கின்மையை மாற்றும்படியாக. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில நிறைய ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, பர்வதத்தை போல இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவார் என்று நம்புகிற பிள்ளைகள், ஆவியானவர். ஆமென். டாக்டர்ஸால முடியாது, மெடிசின்ஸால முடியாது, எவ்வளவு பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னாலும் முடியாது. ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மேல இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் வாழ்க்கைக்கு இருளை மாற்றும்படியா இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற பர்வதத்தை பார்த்து இனி பயப்படாத, இனி அவருடைய காலம். உன் பலம் முடிஞ்சு போச்சு, உன் பராக்கிரமம் முடிந்து போது, இனி அவருடைய ஆவியினாலே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அவருடைய ஆவியினாலே உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பமே. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை உங்க வாழ்க்கையில ஊற்ற போகிறார். ரொம்ப போராடிட்டீங்க தானே, ரொம்ப முட்டி மோதிட்டீங்க, ஒண்ணுமே நடக்கல. பிரயாசங்கள் எவ்வளவோ பட்டுட்டோம், முயற்சி பண்ணாம இல்லை, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், பட் எதுவுமே நடக்கல, வாய்க்கல. ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், பலத்தினாலும் அல்ல. ஏன்னா 3 நாள் வந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை ரொம்ப ஆவியில ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சார், ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சார். பர்வதம் சமபூமிடா, ஆண்டவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். பர்வதம், அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் எது பர்வதமா இருக்குதோ அதெல்லாம் சமபூமி. தேவன் சொல்லிட்டாரு தானே, அதுதான் நடக்கும். அதை மிஞ்சி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவருடைய ஆவியினாலே, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே, சத்தமா சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே. ஆமென். வசனம் அழகா சொல்லுகிறது, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. இனி சொல்ல போறேன்,
இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது இந்த வருடத்தை கடக்கிறதுக்கு. கரெக்டா இல்லையா? இந்த வருஷத்துக்குள்ள சில விஷயங்கள்ல தேவன் நமக்கு ஒரு ஆன்சர் தரணும், நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் தரணும். நம்ம அடுத்த வருஷத்துக்கு போக கூடாது. அடுத்த வருஷம் புதிய வருஷத்துல நோ 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 நோ. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அவருடைய ஆவியினாலே ஆகும். நீ எதிர்பார்த்தவைகள் அவருடைய ஆவியினாலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரேக் த்ரூ அவருடைய ஆவியினாலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இளைப்பாறுதல் அவருடைய ஆவியினாலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சுகம் அவருடைய ஆவியினாலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிறைவு அவருடைய come on right now அந்நிய பாஷையில ஷாபா தகாராபா லீகான் துரபா, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வெளிச்சம் அவருடைய ஆவியினாலே, நீ விரும்புகிற காரியங்கள் அவருடைய ஆவியினாலே. ராகா துரபா அக்னி பாஷைகளை பேச ஆரம்பி, அக்னி பாஷைகளை பேச ஆரம்பி. ரபோ துரா லிப்ரா சேட்டரே மோகவாராபாலவா அக்னி ஃபயர் லார்ட் ஃபயர் லார்ட் ஃபயர் லார்ட் அக்னி எரியட்டும். இனி என்னுடைய ஆவியினாலே, பரலோகத்தின் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே வாங்கிக்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் புருஷன் மனம் திரும்பட்டும் அவருடைய ஆவியினாலே. ஓரபா ஸ்ரீகாரபா லீகான் துரபா, உன் கடன் பிரச்சனை முடிந்து போகட்டும் இந்த வருஷத்திற்குள்ள அவருடைய ஆவியினாலே. மாறட்டுமே. நடக்கதா? நடக்கும் சொல்லி நம்புகிற பிள்ளைங்க, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று மனுஷன் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன் வனாந்திரத்தை மாற்ற என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன்னுடைய கோலனான பாதையை மாற்ற என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன்னுடைய கடுமுறை நடக்க முடியாத பாதைகளை மாற்ற என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன் பிள்ளைகளை மாற்றுவதற்கு, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு என்னுடைய ஆவியினாலே ஆகும். திருமணமாகாத உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல திருமண காரியத்தை ஏற்படுத்த என்னுடைய ஆவியினாலே ஆகும். திருமணம் ஆயிற்று ஆனாலும் பிள்ளை பாக்கியம் இல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இனி பிள்ளை பெறுகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இது நடக்கவே நடக்காது, இவர்கள் சுகமே ஆகாது, முத்தி போச்சு, கடைசி நேரம், அவ்வளவுதான் சொல்லி இருக்கலாம். அவன் ரிப்போர்ட் அவன் கொடுத்துட்டான். ஆண்டவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பார்ப்பா. ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள், ஒரு 6 நிமிஷமா என் கூட ஆவியில் இருக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டும் போதே தேவக்காரம் இறங்கட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும். அக்கினி அக்னியானவரே, ஒவ்வொரு அணுக்களிலும், ஒவ்வொரு திசுக்களிலும், நரம்புகளிலும், எலும்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும். அவருடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இப்பொழுதே உன் சரீரத்திற்குள்ளாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. ஆமென். விடுதலையை விடுதலை பல்லமா விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதை தாருமையா. ஆமென்.
ஆமென் ஆமென். Hallelujah, 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 hallelujah. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆமென் ஆமென் ஆமென். பலமும் அல்ல ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென் ஆமென். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல. எத்தனை பேருக்கு ஆகணும்? ஏமன் ஏமன் ஏமன். பலமும் அல்ல சொல்றார் என் ஆண்டவர். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், உனக்கான வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, உனக்கான வார்த்தை, எனக்கான வார்த்தை. பலத்தினாலும் அல்லடா, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, ஆவியினால. எல்லாம் ஆவியினாலே. என்ன சொல்றாருன்னா, உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் என் ஆவியினாலே நடக்கும். பரிசுத்த ஆவியானவரே உனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவரே, உனக்கு கொடுக்க வேண்டியதை அவரே, உனக்கு எல்லாமே அவரே. மனுஷன் 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 அவனால சொல்ல மட்டும்தான் முடியும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. செய்கிறவர், அவர் செய்கிறவர். அவர் சொல்றார், என்னுடைய ஆவியினாலே உனக்கு ஆகுண்டா. ஆமென். என்னுடைய ஆவியினாலே உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்த நன்மைகள் உனக்கு வந்து சேரும். வனாந்தரத்தின் பாதைகள் செழிப்பாக மாறும். ஆமென். இதுவரைக்கும் தரிசு நிலத்தை போல இருக்கிற உன் சூழ்நிலைகள், தரிசு நிலமாய் உபயோகமே இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைகள் என்னுடைய ஆவியினால மறுபடி ஊற்றுகளாய் மாறும், செழிப்புள்ள நிலங்களாய் மாறும். ஐயோ, ஒரு நேரம் அப்படித்தானே இருந்தோம், இன்னைக்கு அப்படி இல்லையே, அப்படியே தலைகளாய் மாறிட்டு மரவளதான் மறுபடியும் மாற்றுவார். ஆண்டவருக்கு இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிறவர். எத்தனை பேர் அற்புதம் பெற ரெடி ஆயிட்டீங்க? ஆவியினாலே ஆகும். வாங்கிக்கங்களா அப்படியே அபிஷேகத்தை நிரம்பி ரெண்டு கரங்களை பரலோகத்தை நேரா உயர்த்தி சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரும் என்ன மாதிரி பாருங்க. கம் ஆன் பீப்பிள், ரைட். நான் ரெண்டு கையை உயர்த்தி என்ன பாருங்க பாப், ரெண்டு கையை உயர்த்தி வாங்கிக்க வாங்கிக்க. அடி அள்ளி போட்டுக்க. கிருபைய வல்லமை அப்படி இறங்கட்டும், வல்லமை அபிஷேகம் பாயட்டும் மேல. ரைட் நவ. டாலா டாலா டாடா லா டாலா டாடா லா பாடாலா. நீதிக்காய் காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நியாயம் கிடைக்கணும் காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக என் ஆண்டவர் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க போகிறார். வாங்கிக்கோ. ஒரு அடையாளம் நடக்கும், ஒரு அடையாளம் தோன்றும். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை உன் குடும்பத்திலே காட்டுவார், உன் எல்லைகளில் காட்டுவார். நற்பனி போல ஈரங்கும் இவைத்த நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும்
பாழான நீலத்தில் பாழான நீலத்தில் தெய்வாவி மனவாசராய் வந்தானல் மூட்டுவீர் உம்மாடியாரின் உள்ளத்தில் கிரியை செய்யும். மறுபடி சொல்ல, தேவாவி தேவாவி மனவாசராய் வந்தானல் மூட்டுவீர் உம்மாடியாரின் உள்ளத்தில் மாக்ரி செய்கு. ஆவியானவனை கிரியை செய்யட்டும். நசீரும் அருள்வி நசீரும் அருள்வி நற்பணி போலும் ஈரங்கும் இவேண்ட நேரத்தில் செழிப்புண்டாக செய்திடும் பாழான நீல நீர்வான அக்னி போலவே துராசை சீந்தையும் தீக்கோணமும் சுட்டரிப்பீர் பொல்லாத செய்யாயும் சோதி போல் பிரகாசித்து நீர் பந்த ஸ்திதியும் என் கேடும் காட்டி ஜீவனாமை பாதை காண்பியும் மெய் பாதை காண். அப்படி எல்லாரும் ஆவியில் நிரம்பி கரங்களை தேவாவி என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை தெய்வாவி மனவாசராய் வந்தனள் மூட்டுவீர் உம்மாடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவீர் மாக்ரியை செய்கு. மறுபடியும் சொல்லுவோமா? தெய்வாவி மனவாசராய் வந்தனர் மூட்டுவீர் உம்மாடியாரின் உள்ளத்தே கிரியை செய்வி. நல்ல கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆவி. ஒரே ஒரு காரியத்தை நம்ம எல்லாம் கைகளை வைத்து சொல்லுவோமா? ஆவியானவரே இதை நீங்க செஞ்சிருங்க. ஆவியானவரே பர்வதம் இனி நான் மோத மாட்டேன், என் பலம் அல்ல. ஆவியானவர் நீங்க செய்கிறத கண்ணால பார்க்கட்டும். ஆமென். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் அபிஷேகம் விலையேறப்பட்டது.
ஆவியானவருடன் நடக்கிற அனுபவங்கள் ஒரு மகிமையின் அனுபவங்கள். இந்த பூமியிலேயே நம்ம பரலோகத்தை அனுபவிக்கணும்னா, அனுபவிக்க முடியும்னா முடியும், ஆவியானவரோடு நடந்தா. ஆமென். ஆமா, ஆவியானவர் உன் கூட இருந்தா யோசித்து பார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது தெரியுது கிடையாது, அந்த வேல்யூ தெரியாது. இல்ல, அது மகிமை. மகிமை. அந்த ஆவியானவர் உன்னை நிரப்பிட்டு உன்னை சுத்தி இருந்தாருன்னா பயம் வராது. அந்த ஆவியானவர் உன்னை நிரப்பிக்கிட்டே இருக்கிறாருன்னா உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரவே வராது. அந்த ஆவியானவர் உன்னை மூடிக்கிட்டே இருந்தாருன்னா எதை பார்த்து நீ கலங்கவே மாட்ட. உனக்கு தெரியும், நான் யார், எனக்குள்ள இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற என்னில் இருக்கிறவர் மகா பெரியவரா இருக்கு. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, ஆமாயா, அப்படியே உனக்குள்ள அவர் பொங்கி பொங்கி வந்துட்டாருன்னா, ஐயோ, சிரிச்சுட்டே இருப்ப, நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை படிங்கப்பா. அடுத்து சொல்ற, என் ஆவியினால ஆகும் என்று சொல்லிட்டு அடுத்த ப்ராஜெக்டை பாருங்க. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். ஆவியானவர் நல்ல அதுல எப்படி தன்னை வெளிப்படுத்துறார் பாருங்க. எனக்கு முன்பதாக அவர் சொல்லல, அவர் உனக்குள்ள இருந்துட்டு அவரை வெளிப்படுத்தாமல் உன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஆமென். ஆண்டவருக்கு டெவில வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? பிசாசு அவர் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவர் ஒன்ன வச்சு என்ன வச்சு அழிக்க விரும்புறார். அதனாலதான் சொல்ற, டேய், உலக சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கிற, நீ போய் செய், நீ போய் செய். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அவர் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க பாப்போம். அவர் அங்கிருந்து ஒரு சத்தம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? ஏன்னா ஏதேன்ல ஆரம்பிச்ச அந்த சோதனை, அந்த யுத்தம், அவருடைய சுவாசத்தினாலே, அவருடைய தோற்றத்தினாலே, அவருடைய சாயலினாலே உருவாக்கப்பட்ட ஆதாம சத்துரு கை வச்சான். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. முந்தின ஆதாம் அதை டீல் பண்றதுக்கு தான் பிந்தின ஆதாம் வந்தார். இயேசுவை போல, இயேசுவாய் மனித உருவம் கொண்டு கடவுள் இயேசுவை போல இந்த பூமியில வெளிப்பட்டார். ஏன்னா அவன் இழந்த அதிகாரத்தை, ஆதாமுக்கு ஒரு அதிகாரத்தை கத்த கொடுத்திருந்தார் தானே, ஒரு ஆளுகையை கொடுத்திருந்தார். நீ ஆண்டு கொள்ளுங்கள், ஏதேன் தோட்டத்துல நீ என்ன செய், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிற ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்திருந்தார்? ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தை யார் இழந்தது? ஆதாம் ஏவாளும் இழந்து போன பாவத்தின் நிமித்தமும் தேவனுக்கு கீழ்ப்படியாமை போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆளுகை இழந்து போனது. அப்ப அந்த ஆளுகை யார் மூலமாய் திரும்பி வந்துச்சுன்னா கிறிஸ்து மூலமாய் திரும்பி வந்தது. ஆமே, எவ்வளவு அழகா டிசைன் பாருங்க. இப்போ கிறிஸ்துவ என்ன செய்ய முடியல, பிசாசால ஷேக் பண்ணவே முடியல. சோதிக்கப்படும்படி உப்பரிகளை கொண்டு போய் ஏத்தனா கூட அவரால் ஷேக் பண்ண முடியல. அவர் பசியா இருக்கிறத பார்த்து இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் சொல்லும் போதும் அவரை ஷேக் பண்ண முடியல. பூமி உயர்ந்த இடங்களில் நிலை நிறுத்தி சகல ராஜ்யங்களையும் காண்பித்து இதனை பணிந்து கொண்டால் உமக்கு தருவேன், அப்பமும் அவனால என்ன செய்ய முடியல, ஷேக் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆதாம் தோத்தான், பிந்தின ஆதாம் தோக்கல. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோற்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த ஆளுகைய இயேசு மூலமாய் பிதாவானவர் உனக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து, நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பாப். ஆமென், ஆமென். இழந்த ஆளுகை, இழந்த அதிகாரம், இழந்த மகிமைய கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து, இப்ப சொல்றார், நீ போய் துறதுடா. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். மனிதனிலிருந்து பறிக்கப்பட்ட ஆளுகையை, தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனிலிருந்து பறிக்கப்பட்ட ஆளுகையை மனுஷராய் பிறந்து அவர் அந்த ஆளுகை மறுபடியும் எடுத்து அதை மனுஷர்களுக்கே கொடுத்தாருப்பார். வரங்களை நமக்காக கொடுத்தாருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சமபூமியாக போகிற.
ஆமென். அப்பதான் ஆண்டு சொல்றார் செருபாபேலுக்கு முன்பு. எல்லாம் உங்க பேரை போட்டு சொல்லுங்க பாப். அப்போஸ்தலன் டி அலெக்ஸுக்கு முன்பதாக. எனக்கு இந்த பேர் சொல்றதுல கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஆமா, என் பேரை சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை உண்டு. பெருமைனா அந்த வேறமா நினைச்சிடாதீங்க. அவருடைய ஸ்தானாதிபதி நான். அப்போஸ்தலன் டி அலெக்ஸ்னால எனக்கு வருது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? கர்த்தர் நாமத்திற்கு. ஆமா, அப்போஸ்தலங்கிற பேரெல்லாம் வந்து யாருமே ஈஸியா இப்ப நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. நீங்க முந்தி வந்து பாஸ்டர்னு போடுவாங்க, இவாஞ்சலிஸ்ட்னு போடுவாங்க, தீர்க்கதரிசின்னு கூட போட்டுக்கிடுவான். அப்போஸ்தலன் போட மாட்டாங்க. பயம் இருக்கும். அப்போஸ்தலனே பயம் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன அழைத்தார் அப்போஸ்தலன். ராமன் சொல்லுவோமா, நான் இருந்த அறைக்குள்ள உபவாசம் பண்ணி நான் காத்திருந்த ஒரு 7 நாள் தேவசமத்துல காத்திருந்த போது 7வது நாள் என் சத்தம் கேட்டுச்சு எனக்கு, நீ அப்போஸ்தலன். அப்பதான் எனக்கு தெரியும் 2015ஆம் வருஷம். அதுவரை நான் ஒரு இவாஞ்சலிஸ்டா ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. ஏன்னா இவாஞ்சலிஸ்ட்ங்கிறது எல்லாரும் செய்யலாம். சுவிசேஷம் அழைப்பு வந்து ஒவ்வொருவருக்கும் கடமை. அதை யாருனாலும் செய்யலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவன் யாரு? சுவிசேஷகன், சுவிசேஷகி. 2015ல தான் 2015ல தான் ஆண்டவர் அப்போஸ்தலன், நீ ஒரு அப்போஸ்தலன் வசனத்தை கொடுத்தார். ரோமர் 15:18 புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றை நான் சொல்ல துணிவது இல்லை. இந்த வார்த்தை ஆண்டவனோடு பேசினார். அன்னையில இருந்து நான் போட்டேன். அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த அழைப்புல ஒரு கிருபை இருக்கிறது. நான் ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்ல. நான் தகுதியே கிடையாது ஒன்றுக்குமே, ஒரு எதுலையுமே குவாலிஃபைட் நம்ம கிடையவே கிடையாது. அறகுறன் கூட சொல்ல மாட்டோம். அதுக்கும் கீழே தான் நம்மளை எடுத்து அவர் அபிஷேகத்தை ஊற்றி, நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன், நம்மளை டிசைன் பண்ணாருவார். ஆமென். பெரிய பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க வந்தவங்க இல்ல. எலியா சொல்றாரு ஒரு நேரம், என்னுடைய அவர்களை பார்க்கிலும் என்னுடைய எனக்கு முந்தி இந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. ஏன் அந்த வார்த்தையை அவர் எலியா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல எல்லாருமே யாரை ஒப்பிடுவாங்கன்னா மோசையோட ஒப்பிடுவாங்களாம். மோசே பெரிய ஊழியக்காரர், கர்த்தர் முகமுகமா சந்திச்சவர், கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தவர், பெரிய. அப்போ மோசையை விட நீ அப்படி எலியாவை என்ன சொன்னாங்களாம், மட்டுப்படுத்தினாங்களாம். அதனாலதான் எலியா சொல்ல, அவங்கள விட நல்லவன் இல்ல ஆண்டவர். ஆண்டவர் எலியாவை பைபிள நல்லா கவனிங்க. மோசையுடைய சரீரத்தையும் யாரும் பார்க்க முடியல, எலியாவுடைய சரீரத்தையும் யாரும் பார்க்க. அப்ப ஒரே பர்வதம் மட்டும் வந்தான்னு இருக்கு பாத்தீங்களா, நடந்த ஆண்டு கொண்டு வருவார் பாருங்க. அந்த ஒரே பர்வதம் வந்து எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, மோசே ஆண்டவர் வந்து மோசே வந்து ஆண்டுகிட்ட கேட்பாரு தானே, ஆண்டவரே நான் கடந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப ஆண்டு சொல்வார், நீ முகமுகமாய் பார்த்தா என்ன செஞ்சிருவாடா, சொல்லுங்க செத்துருவாப்பா, நீ என் முகத்தை என்ன செய்ய முடியாது பார்க்கும். நான் கடந்து போகும்போது கண்மலையின் நடுவில், அந்த கண்மலையின் நடுவுதான் ஒரே, அது அந்த கண்மலையின் நடுவுதான் அவன். அந்த கெபின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க பாருங்க, எலியா வந்து ஒரு கெபிக்குள்ள இருந்தான். அந்த கெபிக்குள்ள ஒரு நேரம் மோசே இருந்தார். அதற்கு பிறகு கர்த்தர் எலியாவை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாராம். ஆமென். பைபிள்ல யோசித்து பாருங்க. அதான் ஆண்டவர் கேட்பார் எலியாவை, உனக்கு இங்க என்ன வேலை? ஒரு நேரம் மோசே இந்த இடத்துல சந்தித்தது நான், இப்போ உனக்கு இங்க என்ன வேலை? கம் ஆன் பீப்பிள், நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கம் ஆன், ஹalleluya, ஆமென். யார் ஒண்ணு, அதை நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறோம். ஆண்டவரே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கப்பா, நாங்களாம் ஒண்ணுமே இல்லை, நாங்களாம் சிறியவர்கள் எளியவர்கள். சிறியவர்களும் எளியவர்கள் தான் என் ஆண்டவருக்கு தேவை. உலகம் நம்மளை அங்கீகரிக்கல, உலகம் நம்மளை அக்செப்ட் பண்ணல, ஆனா பரலோகம் உன்னை என்னை அங்கீகரிச்ச. இன்னைக்கு நம்ம இப்படி நிக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம்? மனுஷனா?
நம்ம சுத்தி இருக்கிறவங்களா? அவர். உங்களை இவ்வளவு அழகா உடுத்து வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் நம்மளை கீழே தள்ளி அற்பமாய் பார்த்தார்களோ, உனக்கு முன்பதாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். உன் மூலமாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஓட்டமே வேண்டாம் நினைச்சிட்டு இருந்த எலியாவுக்கு 2 times 2 நேரம் சாப்பிட்டார். கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நடந்தாராம். பர்வதத்தை சமபூமியாய் மாற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சமபூமியாய் மாற போகிறவங்க விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக, எல்லாம் உங்க பேரை போட்டு சொல்லிருங்க பாபு, எனக்கு முன்பாக நீ சமபூமியாவா, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க? ஆகாதென்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. உன்னை கர்த்தர் தலைக்கல்லாக. ஆமென். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடி. அதாவது சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் உன் கையில ஆரம்பிச்சிருப்பார், ஆனா இடுக்கங்களும் நெருக்கங்களும் அதிகமானதுனால உன் தரிசனத்தை நீ மறந்து போயிருக்கலாம். நீ ஓடுற ஓட்டத்தையே நீ மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு விசுவாசி பர்வத மாதிரி இருக்கிறவையில சபபூமியாய் கர்த்தர் மாற்றி, எதை உன் கையில கர்த்தர் ஆரம்பிச்சாரோ உன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். உன் கையினாலே கர்த்தர் எதை துவக்கினாரோ, நீ ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஆசையோடு ஆரம்பிச்சிருப்ப. உன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, சபையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஆசையோடு அதை ஆரம்பிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அது வனாந்தரத்தை போல மூடப்பட்டதா இருந்தால் கர்த்தர் அதை மாற்றி மறுபடி உன் கைகளை அதை முடித்து தீர்க்கும். ஆமென். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்புகிறான் என்று நீங்கள் அறிவீர்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென். பர்வதம் சமபூமியாகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி. பர்வதம் சம. சத்தமா அப்படி எல்லாம் எழுப்பி நிற்போமா? கமா அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனைக்காக அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? பர்வதமே நீ சமபூமியாவாய். இனி பிரச்சனையை பார்த்து, உன்னை மிரட்டி கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து, உன்னை பலவீனப்படுத்துகிற காரியத்தை பார்த்து, உன்னை குறுக பண்ணுகிற காரியத்தை பார்த்து சொல்லு, நீ சமபூமி. ஆவியில் நிரம்பி சொல்லு, அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லு, அது சமபூமி. என் ஆண்டவர் அப்படியே மாற்ற வியாதியை பார்த்து, வியாதியின் படுக்கையை பார்த்து, மரண படுக்கையை பார்த்து சொல்றேன், சமபூமி ஆவாய். அப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுதான் ஆண்டவரே எங்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறது. எங்களை பிழைக்க செய்கிற உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்கள் மேலையும், ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் கர்த்தருடைய வல்லமை அபரிவிதமாய் இறங்கட்டும். அவர் வாழ்க்கையில் இருக்கிற பர்வதங்கள்லாம் சமபூமியாய் மாறட்டும். ஒவ்வொரு பேரையும் சாட்சியா எடுத்து நிறுத்தும், அநேகர சாட்சியை எழுப்பும். இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் நீர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் நம்முடைய டோக்ஸா மீட்டிங் வருகிற 25ஆம் தேதி
ROI Power Ministries.